இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 16, 2025, 16/7/2025, தமிழ் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள் புதன்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், தேய்பிறை சஷ்டி திதி இரவு 9:03 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். இன்று மாலை 5:30 சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு இன்று மாலை 5:30 ஏற்படுகின்றது. தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சம்பந்தமான ஒரு தடுமாற்றம் இருக்கும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள், வண்டி வாகன வகையில செலவுகள்னு எல்லாமே இன்னைக்கு ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளும் சற்று மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, சனியின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றதுனால இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக எங்கேயாவது வெளியூர் டிராவலோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக வெளியூர் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போற காரியத்துல தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல குறிப்பா அஜீரணம் சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தாயார்கிட்டயோ இல்ல தாய் வழி உறவுகளிடமோ இன்னைக்கு அனாவசியமா பேசுறத குறைச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அனுகூல பலன்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணம் அல்லது எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவீங்க. அதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஷாப்பிங் போறீங்க, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படும். அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்க பார்த்துப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு தாயாருடனோ தந்தையுடனோ மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா தாயார் விஷயத்துல உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். தந்தை விஷயத்துல மனஸ்தாபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா பேசுங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. உங்களுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அபிஷியல் சைட்ல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை சம்பந்தமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல சற்று தடுமாற்றம் இருக்கும். அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழியில ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு அவமரியாதை பேச்சு ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால உங்களுடைய வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களிடம் நட்பு பாராட்டி செயல்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. 10 பேர் இதற்கு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. தசமஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அலைச்சலையும் சுகக்குறைவையும் ஏற்படுத்தும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யோகாதிபதியான சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் சுய சம்பாத்தியமான முயற்சிகளிலும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய சம்பாத்தியத்துல சொத்து வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுப்பாங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீங்க யார்கிட்டயாவது கடன் கொடுத்திருந்தாலோ இல்லை கடனை கேட்டாலோ ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால கடன் பிரச்சனை பெருசா பிரச்சனையா இருக்காது. வண்டி வாகன வகையில சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்ல உங்களுக்கு அதிகமான வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லை எந்த வேலையும் இல்லை, ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு ஆஃபீஸில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கேயாவது விளையாடுறதுக்கு போகிறேன் இல்லாட்டி ஷாப்பிங் போகிறேன்னு கிளம்பி போவீங்க. இது உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சி புதிய வேலையில சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்க இன்னைக்கு ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி வரும். அதன் மூலமாக புதிய வேலையில் சேருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவிலும் சரி, சக பணியாளர்கள் உறவிலும் சரி, நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். வழக்குகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு பெருசா கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய பங்காளிகள், இவர்கள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் விலகும். எதிரிகள் உங்க பேச்சை கேட்டு நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு எந்த விதமான மரியாதை குறைவையும் ஏற்படுத்த மாட்டாங்க. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க தங்களுடைய தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. யாரை நம்பி போனாங்களோ அந்த நபர் அது உறவினராக இருக்கும் அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருப்பவர்களாக இருக்கும். அந்த நபரின் உண்மைத்தன்மை வெளிவரும். அதை அவங்க அந்த நபர் இவங்க கிட்டேருந்து பணத்தை அடிக்கிறதுக்கு தான் பார்த்துருப்பாங்களே தவிர இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த உண்மைத்தன்மை தெரிந்து மனம் திருந்தி வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா வியாபாரிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வருமானத்துல தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால பண வருமானத்தில் தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல விரையாதிபதியான சந்திரனும் களத்திராதிபதியான சனியும் சேர்ந்திருக்காங்க. இது கடன் சார்ந்த விஷயம். குறிப்பா உங்க வாழ்க்கை துணையின் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்டையாவது நீங்க கமிட்மெண்ட் இன்னைக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வார்த்தையை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். மனசுக்கும் உணர்வுக்கும் சண்டை வரக்கூடிய சூழ்நிலை. நீங்க இன்னைக்கு நினைக்கிறது பண்ண முடியாது. அதனால நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்க ஆரோக்கியமும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க.
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்தாலும் அவர்களுடைய பிடிவாத குணம் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு தேவையில்லாத கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உங்களுடைய கோபத்திற்கு உங்க வாழ்க்கை துணை ஆளாவாரு, இல்லாட்டி அவருடைய கோபத்திற்கு நீங்க ஆளாவீங்க. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் மனசுலேருந்து வராது, அதனால தடுமாற்றம் ஏற்படும். எந்த வார்த்தையை விட்டாலும் அதுலேருந்து உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் பேசுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும், தந்தையால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். ஆனா அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி அவர்களை விமர்சனம் செய்து மனசுல காயத்தை ஏற்படுத்துவீங்க. இன்னைக்கு யாருகிட்டையும் கோபப்பட்டு பேசுறதோ விமர்சனம் பண்றதையோ தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானத்துடன் செயல்படுங்கள். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்க எந்த முடிவு எடுத்துடாதீங்க. இன்னைக்கு அடுத்தவங்க பேச்சை கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய நாணயத்தின் மீது நம்பகத்தன்மை ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். தவறான வார்த்தை பிரயோகங்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. புதிய நபர்கள் அல்லது ஏற்கனவே தெரிந்த உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. மனசு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தேக புத்தியை அதிகப்படுத்துவாங்க. தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் அதிகரித்தாலும் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தையும் பெருசா வளர்த்துக்காதீங்க. தந்தை வழியில உங்களுக்கு பெருசா அனுகூலம் இப்போதைக்கு இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல, குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு தவறுன்னு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குறிப்பா பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால சந்தேகமா இருந்ததுன்னா எந்த ஒரு நபர்கிட்டையும் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. வேலை சம்பந்தமாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். வேண்டாத விஷயங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் கோபத்தின் காரணமாகவோ அல்லது அவர்களின் தேவை காரணமாகவோ நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு கடன் உதவி கொடுக்குறேன், அடுத்தவங்களுக்கு கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கடன் மிஞ்சுவது தான் மிச்சம். அதனால தேவையில்லாத விஷயத்துக்கோ இல்லை உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நபரின் விஷயத்திலோ தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றீங்க, தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் பிசினஸ் வியாபாரத்துக்கு உண்டான கடன் உதவிகளை பேங்கர்ஸ் பண்ணக்கூடிய நேரம் இது. அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தந்தை வழியில ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனலாபம் மட்டும் கிடையாதுங்க, உங்க பேர்ல இருந்த அவப்பெயர் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள், நீங்க வேலை சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, அதுல பதவி மாற்றம் ஏற்படணும், டிபார்ட்மெண்ட் மாறணும், இல்லாட்டி வேற ஏதாவது போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமா ஏற்றுக்கோங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை கொண்டு உங்களுடைய பதவியை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கோ அல்லது பொறுப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுடைய
செயல்பாடுகளை பாராட்டுவார்கள். எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பாக செயல்படுவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சனியோடு சேர்ந்த சந்திரன், அந்த சனியின் பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும். உங்களுக்கு கௌரவம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். வருமானத்தில் ஒரு சிறு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் குரு பார்வை சூரியனின் பார்வை இருக்கிறதுனால வருமான தடை ஏற்பட்டாலும் அது நிரந்தர தடை கிடையாது. டெம்பரவரியா ஒரு செட்பேக் தான். அந்த செட்பேக்கை சீக்கிரமா கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் அறிவுத்திறமைக்கு உண்டான தீனியை போடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை வாய்ப்பு நல்லதா இருக்கு. ஆனா வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்பட்டாலும் அந்த வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். அவங்க தப்பா பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க பண்றது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனா வருங்காலத்துல அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா மாறும்போது நீங்க சொன்னதை திருப்பி நீங்களே வாபஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால பொறுமையா இருங்க. இன்று உங்களுக்கு தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், பதவி லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றமும் அலைச்சலும் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் ஒருத்தர் உடம்பு முடியாமல் படுத்தா சங்கடப்படலாம். 2 பேர் 3 பேர் வயசானவங்க இப்படின்ட்டு எல்லாருமே சங்கடப்படுத்துகிற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னா தனி ஒரு வாழா எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் தெரியல. ஆனால் இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி. இன்று வீடு சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது உங்க வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அலைச்சல் இருக்கும். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போறீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க வண்டியை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதி வழியில பெட்ரோல் இல்லாம இல்லை டயர் பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு காரிய தடை ஏற்படும். அதற்கு உங்களுடைய வண்டி வாகனம் காரணமாக இருக்கும். இல்லாட்டி போலீஸ்காரங்க கிட்ட நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசனுக்கு ஸ்டாப் லைன் வயலேஷன் இல்லாட்டி ஓவர் ஸ்பீடு ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். தந்தை வழியில செலவுகள் ஏற்படலாம், அரசாங்க வழியில செலவுகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு நீங்க பண விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு புதிய வேலையில எந்த வேலையிலையும் கால் வைக்காதீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பா உங்களுடைய பிசினஸ்க்காக நீங்க கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடன் அனாவசியமா செலவாகும். அதே சமயம் நீங்க ஏதாவது ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றீங்க, இல்லை கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பண வருமானத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருந்தால் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களா போய் முன்ன நின்று எல்லா காரியத்தையும் நானே எடுத்து இழுத்து போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை தான் செலவாகுமே தவிர அவங்ககிட்டேருந்து ஒரு பைசா கைக்கு வராது. அதனால ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். சகா பணியாளர்கள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரின் தேவைகளுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி. இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்த தடைகள் விலகும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மையை ஏற்படுத்தும்.
குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் அவர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களை பற்றிய நற்செய்திகள் வரும். அதாவது அவங்களுடைய தோல்வி உங்களுக்கு வெற்றியை தரும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தவங்களுடைய தோல்வியை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு பண்ணின சங்கடத்தை பார்த்து மனசை ஆறுதல் படுத்திக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல, உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும், நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவமான சொற்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக எதிரித்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா சந்தோஷமான செய்தியா வரும். ஆனா அரசாங்க விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு கழிச்சு தேவையில்லாத எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். அரசாங்க ரீதியான கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது தவறான முடிவுகளையோ தவறான வார்த்தை பிரயோகங்களையோ தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி. பாகிஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை வார்த்தை குழப்பத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திற்கு வரவேண்டிய லாபம் தடுக்கப்படும், தாமதப்படும். அதனால உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு யாரை நம்பியும் எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. குறிப்பா பிசினஸ் பண்றவங்க சொந்த பொறுப்புல எல்லா வேலையும் பண்றது நல்லது. எங்கேயாவது பேங்க்ல பணம் டெபாசிட் பண்றதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா செக்யூரிட்டியோட, அதாவது பாதுகாப்பு அம்சங்களோட செல்வது நல்லது, அனுப்புவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பணத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. நேரம் வரும்போது போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம். இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கோ பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளினால் எதிரிகளை சம்பாதிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்க கூட வாழக்கூடிய நபர்கள், உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் நீங்க விமர்சனத்துக்கு ஆளான பரவாயில்ல, அவங்களையும் விமர்சனத்திற்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அவர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கடன் அதிகரிப்பை ஏற்படுத்தும், கடன் நஷ்டத்தை ஏற்படுத்தும். வீண் விரயங்கள், கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையா இருங்க. தகுதி குறைவான நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த பண தடுமாற்றங்கள், பண தட்டுப்பாடுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்ககிட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாம தன லாபம், புதிய லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. ராசியில சனி சந்திரன் சேர்க்கை ஒரு இக்கட்டான அதாவது ஈதிபாதி கதைன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, குழப்பத்தோடையும் இருக்க முடியாது, செலவோடையும் இருக்க முடியாது, வருமானத்தையோடு இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு பெருசா தலையெடுக்காட்டினாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஏன்னா சில பேர்த்துக்கு வியாபார செழிப்பு ஏற்படும், சில பேர்த்துக்கு வியாபாரத்துல பண விரயம் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார முயற்சிகளில் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அது வியாபாரத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் சற்று நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் சார்ந்துதான் நீங்க டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தந்தை மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்.
வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்காது, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள். கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம், இது சம்பந்தமான கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தெளிவாக முடிவு எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது மனசை அலபாய வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி எந்த முடிவு எடுத்தாலும் 1க்கு 2 யோசிச்சுட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய தாய் வழியில் சில உதவிகள், திடீர் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு சந்தோஷ மிகுதியை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.